சென்னையின் அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதியில் பாரதி என்ற பெண் சமீபத்தில் குடிவந்திருந்தார். அவர் தனியாகவே வசித்து வந்தார். வயதில் 30இன் இறுதியிலோ அல்லது 40இன் தொடக்கத்திலோ இருந்த அவருக்கு நகரத்தின் புதுமையும் தனிமையும் சில நாட்களில் சற்று அதிகமாகவே படத் தொடங்கின. அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் இருந்த அவரது வீட்டிற்கு பொருட்களை நகர்த்தும் வேலை சற்று கடினமாக இருந்தது. ஒரு மாலை வேளையில் தனது காரில் இருந்த கனமான அட்டை பெட்டிகளை தூக்கி மாடிப்படிகளில் ஏறிச் செல்ல பாரதி சிரமப்பட்டு கொண்டிருந்தார். வெப்பம் மற்றும் கனத்தால் அவரது நெற்றி வியர்வையில் நனைந்திருந்தது. அவரால் ஒரு பெட்டியை 2 படிகள் மட்டுமே தூக்கிச் செல்ல முடிந்தது. பின் மூச்சு வாங்கி ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் ஜிம்மிற்குச் சென்று திரும்பிக் கொண்டிருந்த ராகுல் அந்த இடத்தில் நுழைந்தான். அவன் ஒரு 25 வயது இளைஞன், கட்டுக்கோப்பான உடல்வாக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த பார்வையும் கொண்டவன். பாரதியின் சிரமத்தைக் கண்டதும் அவன் உடனடியாக அருகில் சென்றான். மேடம், கொஞ்சம் நில்லுங்க, இந்த பெட்டிகள் அதிக கனமாக தெரியுது, நான் தூக்கிட்டு வரட்டுமா என்றான் புன்னகையுடன். பாரதி வியர்வையை துடைத்தபடி, வேண்டாம் தம்பி, நானே மெதுவாக கொண்டு போயிடுவேன், உங்களுக்கு வேலை இருக்கும் என்றார். ஒன்னும் பெரிய வேலையில்ல, எதை எப்படி தூக்கணும் எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க இந்த சின்ன பையை மட்டும் எடுத்துட்டு பின்னாடி வாங்க என்று சொல்லிவிட்டு ராகுல் மிக எளிதாக 2 பெரிய பெட்டிகளை ஒரே நேரத்தில் தூக்கிக் கொண்டு படிகளில் ஏறத் தொடங்கினான். பாரதி வியப்புடன் அவனை பார்த்தார். அவனது உடல் பலமும் உதவும் மனப்பான்மையும் அவருக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தின. அன்று மட்டுமின்றி தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலும் ராகுல் எப்போதும் உதவிக்கு வந்தான். பாரதியின் வீட்டில் குடிநீர் கேன் வாங்குவதாக இருந்தாலும் காய்கறி பையை தூக்குவதாக இருந்தாலும் ராகுல் அங்கே காத்திருப்பது வழக்கமானது. ஒரு நாள் பாரதி சமையலறையில் பிஸியாக இருந்தார். கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் திறந்து பார்த்தால் ராகுல் நின்றிருந்தான். ராகுல், உனக்கு போர் அடிச்சா என் கூட பேச வேண்டாம்னு சொன்னேன், அதுக்காக இப்படி வர்றியா என்று நகைத்தார் பாரதி. ராகுல் சிரித்தான். இல்ல மேடம், அந்த அலமாரிக்கு மேலே இருக்கும் பழைய பாத்திரங்களை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணுமாம், அதுக்காகத்தான் வந்தேன். பாரதி அவனை உள்ளே அழைத்தார். ராகுல் அந்த பாத்திரங்களை இறக்க முயன்றபோது இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி மிகவும் குறைந்தது. அவனது கரங்கள் எதிர்பாராத விதமாக பாரதியின் கைகளை தொட்டன. அந்த தொடுதலில் பாரதியின் உடல் ஒரு சிறு நடுக்கத்தை உணர்ந்தது. ராகுல் அவரது கண்களையே உற்று பார்த்தான். மேடம், நீங்க ஏன் இப்படி எப்போதும் அழகாக இருக்கீங்க என்று வினவினான் அவன் திடீரென. பாரதியின் முகம் சிவந்தது. போரா சின்ன பயலே, நீ என்ன கிண்டலா என்றாள் மெதுவான குரலில். ராகுல் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவனது பார்வை மட்டும் நீளமாக இருந்தது. அப்போதுதான் அது ஒரு வெறும் உதவி அல்ல, அதற்கு மேல் ஏதோ ஒன்று வளர ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதி உணர்ந்தார். அந்த உணர்வு அவருக்கு புதிதாகவும் கொஞ்சம் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. ராகுல் கிளம்பிச் சென்ற பிறகும் பாரதியின் மனதில் அவனது கடைசி வார்த்தைகளும் அந்த கண்களும் நீங்காமல் இருந்தன. துத்த சில நாட்களில் ஒரு பெரும் மழை அவர்களை மீண்டும் நெருக்கமாக்கும். ஆனால் அந்த மழை ராகுலின் மனதில் என்னென்ன வெள்ளங்களை உருவாக்கப் போகிறது? மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இருளில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதுமா இருவரின் உண்மைகளையும் வெளிச்சம் போட? 3 நாட்களுக்குப் பிறகு சென்னையில் பெய்த பலத்த மழையானது பாரதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. மாலை 4 மணி அளவில் தொடங்கிய மழை மணிக்கணக்கில் ஓயாமல் கொட்டியது. பாரதி தனது வீட்டின் பால்கனி கதவை மூட மறந்துவிட்டதால் மழைநீர் உள்ளே வழிந்து தரையில் தேங்கியது. திடீரென யாரோ கதவை சத்தமாக தட்டும் ஒலி கேட்டது. பாரதி திறந்து பார்க்க முழுவதும் நனைந்த நிலையில் ராகுல் நின்றிருந்தான். மேடம், ஜன்னல்களை மூட மறந்துட்டீங்க போலிருக்கே, உங்க வீட்டு தண்ணி எங்க வீட்டு கூரை வழியா கீழே வருது என்றான் சிரித்தபடியே. உடனே இருவரும் ஜன்னல்களை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் மழையின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் இருவரும் முழுமையாக நனைந்து போனார்கள். பாரதியின் மெல்லிய புடவை நனைந்து அவரது உடல் வடிவம் தெரியும்படி இருந்தது.
அவர் அதை உணர்ந்தபோது வெட்கத்துடன் கைகளை மார்பின் முன் குறுக்கிக் கொண்டார். அப்போதுதான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு இருளில் மூழ்கியது. ராகுல் தனது தொலைபேசியின் ஃப்ளாஷ் லைட்டை போட பாரதி ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து ஏற்றினாள். மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் இருவரின் முகங்களும் நெருங்கித் தெரிந்தன. ராகுல் பாரதியின் முகத்தை ஏறிட்டான். மழைத்துளிகள் அவரது முகத்தில் வழிந்தன. அவரது கண்களிலிருந்த பயமும் அதே நேரத்தில் பிரத்யேகமான ஓர் ஈர்ப்பும் ராகுலின் மனதை கவ்வின. மேடம், உங்களை முதலில் பார்த்த நாளிலிருந்தே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்க சிரிப்பு, நீங்க பேசுற விதம், நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே என்றான் ராகுல் தயக்கத்துடன். பாரதி அமைதியாக இருந்தாள். அவளது இதயம் வேகமாக அடித்து கொண்டது. வயதில் தனக்கும் அவனுக்கும் இருந்த வித்தியாசம், சமூகத்தின் பார்வை, இன்னும் பல காரணங்கள் மனதில் ஓடி ஓய்ந்தன. ஆனால் ராகுலின் பார்வையில் இருந்த உண்மையான பாசம் அவரை வென்றது. ராகுல், உன் கூட இருக்கும்போது எனக்கு புதுசா ஒரு உணர்வு, ஏதோ நானும் மறுபடியும் பிறந்த மாதிரி என்றாள் பாரதி குரலில் நடுக்கத்துடன். ராகுல் முன்னேறி அவளது கையை பிடித்தான். மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அவர்களது நிழல்கள் சுவரில் ஒன்றாக கலந்தன. ராகுல் மெதுவாக அவளது நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான். அந்த சிறிய தொடுதல் பாரதியின் உடல் முழுவதும் ஒரு புதிய சூட்டை பரப்பியது. இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றென்றும் நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்றான் ராகுல். பாரதி பதில் ஏதும் பேசவில்லை. அவனது தோளில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடினாள். மழை நிற்கும் வரையில் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தனர். ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வந்த போதும் அவர்களுக்குள் ஏற்பட்ட உணர்வுகள் மட்டும் சூடாக இருந்தன. புயலுக்கு பிறகு வரும் அமைதியைப் போல அவர்களது உறவும் ஒரு புதிய கட்டத்திற்கு மெதுவாக நகர்ந்தது. மறுநாள் காலை பாரதியின் சமையலறையில் தண்ணீரின்றி தவித்தது. ராகுல் குழாயை சரி செய்ய வந்தபோது நிறுத்த முடியாமல் வழிந்த தண்ணீர் மட்டுமின்றி வேறு எதையும் அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதே. ஒரு குறுகலான இடத்தில் கம்பியை உள்ளே விட்டு ஆட்டுவதில் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? மழை நின்ற மறுநாள் காலை கதிரவன் வெளிப்பட்டான். பாரதி வழக்கம் போல சமையலறையில் நின்று காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தார். திடீரென குழாயில் தண்ணீர் நின்றுவிட்டது. மோட்டாரை இயக்கி பார்த்தும் பலன் எதுவும் இல்லை. காற்று வரும் சத்தம் மட்டும் கேட்டது. ஒரு சொட்டு தண்ணீர் வரவில்லை. உதவிக்கு உடனே நினைவுக்கு வந்தது பக்கத்து வீட்டு ராகுல்தான். சற்று தயக்கத்துடனேயே பாரதி அவன் வீட்டு கதவை தட்டினாள். ராகுல் ஷர்ட்டில் கதவை திறந்தான். என்னாச்சி மேடம்? ராகுல், கொஞ்சம் வரியா? சமையலறையில் தண்ணியே வரல, என்னான்னு தெரியல என்றாள் பாரதி. உடனே ராகுல் அவள் வீட்டிற்குள் வந்தான். குழாயை திறந்து பார்த்தான். வழக்கமான சத்தம் கேட்டதே தவிர தண்ணீர் இல்லை. மோட்டார் ஓடுது, ஆனா தண்ணி வரலன்னா பைப்புக்குள்ள ஏதோ அடைப்பு இருந்தா மாதிரி இருக்கு. கம்பி ஏதாவது இருந்தா கொடுங்க மேடம், உள்ளே விட்டு நல்லா ஆட்டினா அடைப்பு வெளியே வந்துரும் என்றான். பாரதி அவன் பக்கம் திரும்பினாள். சிறு நகைப்பு அவள் முகத்தில் தோன்றியது. கம்பி உள்ளே விட்டு சரி பண்ணணுமா? இவ்வளவுதானே விஷயம் என்றாள் ஒரு குறும்பான தொனியில். ராகுல் அவளை பார்த்து சிரித்தான். ஆமா மேடம், அதிலும் இப்படிப்பட்ட இடங்களில் வேலை செய்யறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. பாரதி அவனை சமையலறைக்குள் அழைத்துச் சென்றாள். அங்கே சில பாத்திரங்கள் கீழே கிடந்தன. குழாய்க்கான பைப்லைன் பிளாட்பாரத்திற்கு கீழே மிக குறுகலான இடத்தில் இருந்தது. ராகுல் கீழே குனிந்து பார்த்தான். இடம் கொஞ்சம் குறுகலா இருக்கு மேடம், நான் உள்ளே புகுந்துதான் வேலை செய்யணும். நீங்க பின்னாடி நின்னு கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்க என்றான். பாரதி அவனுக்கு மிகவும் அருகில் வந்து நின்று டார்ச் அடித்தாள். ராகுல் நீண்ட கம்பியை எடுத்து குழாயினுள் விட்டு ஆட்டத் தொடங்கினான். பாருங்க மேடம், முதல்ல கொஞ்சம் டைட்டா இருக்கும், போக போக ஃப்ரீ ஆகிடும், அப்பதான் தண்ணி சரியா வரும் என்றான் வேலை செய்தபடியே. அவன் உடல் அசைவுகள் பாரதியின் கான்களில் உரசிக்கொண்டே இருந்தன. இருவருக்குமிடையே இருந்த தொலைவு ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே வந்தது. ராகுலின் தோள்கள் பாரதியின் முழங்கால்களை தொட்டன.
அவர்களின் மூச்சு காற்று ஒன்றையொன்று நெருங்கியது. ராகுல், ரொம்ப நெருக்கமா ஆயிடுச்சு, தை உடைஞ்சிட போகுது என்றாள் பாரதி மெதுவாக. கவலைப்படாதீங்க மேடம், இதோ பாருங்க, அடைப்பு விலகிடுச்சு என்று சொல்லிவிட்டு ராகுல் கம்பியை இழுத்தான். அடுத்த நொடியே குழாயிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டத் தொடங்கியது. பாரதி எதிர்பாராத விதமாக முன்னே சாய தண்ணீர் அவள் மீது பட்டு முழுமையாக நனைந்து போனாள். ராகுல் சட்டென்று எழுந்து அவளை தாங்கி பிடித்தான். இப்போ உங்க பாரம் குறைஞ்சிருச்சா மேடம் என்று கேட்டான் குறும்பான குரலில். நனைந்த நிலையில் பாரதி அவன் கண்களை பார்த்தாள். இருவருக்கும் இடையிலான அந்த குறுகிய இடைவெளி திடீரென மறைந்து போனது. குழாயில் பீரிட்டு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ராகுலும் பாரதிக்கும் இடையில் இன்னும் ஒரு பெரிய அடைப்பு நீங்காமல் இருந்தது. அந்த அடைப்பை நீக்குவதற்கு என்னதான் தேவைப்படும்? ஒரு முத்தமா அல்லது அதற்கும் மேலானதா? குழாயிலிருந்து கொட்டிய தண்ணீர் பாரதியின் மெல்லிய காட்டன் உடையை முழுமையாக நனைத்திருந்தது. அவள் அதை உணரும் முன்னரே ராகுலின் கைகள் அவள் இடுப்பை தாங்கிக் கொண்டிருந்தன. அந்த எதிர்பாராத தொடுதலில் பாரதியின் உடல் சற்று விறைத்து போனது. ஆனால் விலகுவதற்கான முயற்சி எதுவும் செய்யவில்லை. மேடம், நீங்க மொத்தமா நனைஞ்சு போயிட்டீங்க என்றான் ராகுல், குரலில் புதிதான ஒரு கனிவு. எல்லாம் உன்னாலதான் ராகுல், அந்த கம்பியை அவ்வளவு வேகமா ஆட்டினா என்ன ஆகும் என்று பொய்யான கோபத்துடன் கூறினாள் பாரதி. ஆனால் அவள் கைகள் தானாகவே ராகுலின் புஜங்களை பற்றி கொண்டன. அந்த பிடியில் அவள் உணர்வுகள் வெளிப்பட்டன. ராகுல் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்தான். சமையலறையின் சுவரோரமாக மெதுவாக சாய்த்தான். நீங்கதானே சொன்னீங்க, இப்ப பாருங்க மேடம், தண்ணி எவ்வளவு சீரா வருதுன்னு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் வழிந்த மழை நீரை தன் விரல்களால் துடைத்தான். அந்த தீண்டல் பாரதியின் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ராகுல், யாராவது வந்துட போறாங்க, கைய விடு என்றாள் பலவீனமான குரலில். இந்த வீட்டுக்குள்ள இப்போ யாரும் வரமாட்டாங்க மேடம், இந்த தண்ணி சத்தத்தை தவிர வேறெதுவும் கேட்காது என்றபடி ராகுல் அவளை மேலும் சுவரோடு அழுத்தினான். அவளது ஈரமான முடியின் நறுமணம் அவன் மூக்கை துளைத்தது. பாரதியின் மூச்சு விரைவுபட்டது. அவளது மார்பு வேகமாக மேலும் கீழுமாக அசைந்தது. ராகுலின் முகம் அவள் முகத்திலிருந்து வெகு சிறிய தொலைவில் இருந்தது. மேடம், இன்னும் அடைப்பு இருக்கான்னு சரி பார்க்கணுமா என்று கேட்டான் குறும்பான புன்னகையுடன். பாரதிக்கு பதில் பேச முடியவில்லை. அவள் கண்களில் ஒரு புதிய விதமான பயமும் பேராசையும் தெரிந்தன. ராகுல் அவள் மோவாயை தன் கைவிரல்களால் மெதுவாக தூக்கினான். மேடம், பைப்லைனில் அடைப்பு நீங்கியிருக்கு, ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இன்னும் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதை எப்போ நீக்கப் போறீங்க என்றான். இந்த கேள்வி பாரதியை ஒரு கணம் செயலிழக்கச் செய்தது. அவள் மனதில் பல எண்ணங்கள் போட்டியிட்டு கொண்டன. வயது வித்தியாசம், சமூகத்தின் பார்வை, தனது குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகள். ஆனால் அந்த கணத்தில் ராகுலின் கண்களிலிருந்த உண்மையான பரிவும் ஆசையும் அவளுடைய அனைத்து தடைகளையும் உடைத்தன. மெதுவாக பாரதி அவன் காதோரம் சாய்ந்து, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ ராகுல், நான் எப்போதும் வேண்டாம்னு சொன்னதே இல்லையே என்று மெல்லிய குரலில் கூறினாள். அந்த வார்த்தைகள் ராகுலின் மீதிருந்த கட்டுப்பாட்டை முற்றிலுமாக உடைத்தன. அவள் இதழ்களை நோக்கிச் சாய்ந்தான். அவர்களது முதல் முத்தம் மழைநீரின் உப்பும் இருவரது ஆசைகளின் இனிமையுமாயிருந்தது. சமையலறையில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த சத்தம் கூட ஒரு இசையாக தெரிந்தது. முத்தத்திற்கு பிறகு ராகுல் ஒரு வாக்குறுதி கொடுத்துச் சென்றான். மறுநாளே பாரதி ஒரு விசேஷ விருந்தை தயாரிக்க ஆரம்பித்தாள். அதில் ராகுல் கேட்ட ஸ்பெஷல் பரிசு என்னவாக இருக்கும்? பூக்களா, இனிப்பா அல்லது வேறு ஏதேனும் உடலுறவு சார்ந்த பரிசா? சமையலறையில் அந்த இனிமையான தருணத்திற்கு பிறகு ராகுலும் பாரதியும் சில நாட்கள் இயல்பாகவே இருந்தனர். ஆனால் அவர்களுக்குள் ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டிருந்தது.
ஒரு நாள் மாலை பாரதி ராகுலுக்கு ஒரு விசேஷமான இரவு உணவை தயாரிக்க முடிவு செய்தாள். உதவிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற பொய்க் காரணத்தில் உண்மையில் அவனுடன் மேலும் நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பாக அதை கருதினாள். சமையலறையில் பாரதி பலவிதமான உணவுகளை தயாரித்தாள். காய்கறி பிரியாணி, ராஜஸ்தானி குழம்பு, காரமான வடைகள், இனிப்பாக பாயாசம். வீடு முழுவதும் நறுமணம் பரவியது. உடை அலமாரியிலிருந்து ஒரு கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் ஆடையை எடுத்தாள். கழுத்தில் சிறிய ஒரு செயின், காதுகளில் சின்ன மோதிரங்கள், கண்களில் மெல்லிய கருப்பு கோல். பாரதி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். பல வருடங்களுக்குப் பிறகு அவள் தன்னை அழகாக உணர்ந்தாள். சாயங்காலம் 7 மணிக்கு சரியாக கதவு தட்டப்பட்டது. பாரதி திறந்தாள். வாசலில் ராகுல் நின்றான். ஒரு ப்ளூ ஷர்ட், ஜீன்ஸ், லேசான வாசனை திரவியம். அவள் மீது அவன் பார்வை பதிந்தது. அவன் விழிகள் ஒரு நொடிக்கு அவள் அழகில் உறைந்து போயின. உள்ள வாங்க, விருந்துக்கு என்றாள் பாரதி புன்னகையுடன். ராகுல் உள்ளே வந்தான். விளக்குகள் மங்கலாக, மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. இசை மெதுவாக ஒலித்து கொண்டிருந்தது. பாரதி உணவை பரிமாறினாள். ராகுல் ஒவ்வொரு உணவையும் ருசித்தான். ஒரு பிரத்யேக உணவகத்தில் சாப்பிடுவது மாதிரி இருக்கு மேடம் என்றான். சும்மா இரு, இன்னும் பாயாசம் இருக்கு என்றாள். சாப்பிட்டு முடித்ததும் ராகுல் எழுந்து பாரதியின் கையை பிடித்தான். மேடம், விருந்து முடிஞ்சாச்சு. இப்போ நான் கேட்ட ஸ்பெஷல் பரிசு என்றான். பாரதி அவனை பால்கனிக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே நிலா வெளிச்சமாக இருந்தது. கீழே தெருவில் வாகனங்கள் போவதும் ஜன்னல்களில் விளக்குகள் எரிவதுமாக இருந்தது. என்ன வேணும் உனக்கு ராகுல் என்றாள். ராகுல் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். இந்த நிமிஷமே போதும். உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு. இனிமே நீங்க சமைக்க வேண்டாம், நானே சமைச்சு தரேன் என்றான். பாரதி சிரித்தாள். நீ சமைப்பியா? அப்புறம் என் சமையலறை தீபாவளிக்கு முன்னாடி இருக்கும். இருவரும் நகைத்தனர். பிறகு ராகுல் தீவிரமானான். அவள் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுவரை நான் எந்த பெண்ணுக்காகவும் இப்படி செய்ததில்லை. நீங்க மட்டும் இல்லைன்னா. குரல் கரகரத்தது. பாரதி அவன் வாயில் விரலை வைத்து, சும்மா இரு, நாம் இருவரும் இருக்கிறோம், அதுவே போதும் என்றாள். அந்த நிலவொளியில் அவர்கள் முத்தமிட்டனர். இம்முறை முதல் முறையை விட ஆழமாகவும் அதிக நேரமாகவும் இருந்தது. ராகுலின் கைகள் அவள் முதுகில் சுற்றப்பட்டன. பாரதியின் கைகள் அவன் தலைமுடியில் புகுந்தன. மெல்ல அவளை தூக்கி சோபா நோக்கி நடந்தான் ராகுல். அங்கு அவர்கள் இருவரும் மழை முடிந்த பின்னரும் நிலவு மறையும் வரையும் நெருக்கமாக இருந்தனர். இந்த இரவிற்கு பிறகு ராகுல் வழக்கம் போல பாரதியின் வீட்டிற்கு வந்தான். ஆனால் இம்முறை பாரதியின் நடத்தையில் ஒரு மாற்றம் இருந்தது. அவள் ராகுலை பார்த்து பேசுவதை தவிர்த்தாள். என்ன காரணம்? ராகுல் என்ன தவறு செய்தான்? அல்லது பாரதிக்குள் என்ன நிகழ்கிறது? அந்த இரவிற்கு பிறகு சுமார் 5 நாட்கள் கடந்தன. ராகுல் வழக்கம் போல பாரதியின் வீட்டிற்கு வந்தான். ஆனால் இந்த முறை பாரதி அவனை எதிர்கொள்ளத் தவறினாள். அவள் முகத்தில் ஒரு வாட்டம் இருந்தது. கண்களைச் சந்திக்காமல் அவனுடன் பேசுவதை குறைத்து கொண்டாள். மேடம், என்னாச்சி? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்று ராகுல் கேட்டான். பாரதி சமையலறையில் பாத்திரங்களை வைத்து கொண்டிருந்தாள். ஒண்ணுமில்ல ராகுல், நீயும் உன் வேலையை பார், எனக்கும் என் வேலையை பார்க்க விடு என்றாள் கடுமையான குரலில். ராகுலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன வேலை? என்னிடம் ஏன் இப்படி பேசுறீங்க? நமக்குள் எல்லாம் சரியா இருந்துச்சு. இப்போ சரியா இருந்துச்சான்னு நினைச்சியா? நான் ஒரு வயதான பெண், நீ ஒரு இளம் பையன். இது சரியில்ல ராகுல், நமக்குள் இது தொடரக்கூடாது என்றாள் பாரதி, கண்களில் கலக்கம் தெரிய. ராகுல் அவள் அருகில் சென்றான். உங்களுக்கு வயதான பெண் மாதிரி யார் சொன்னது? உங்களை விட அழகான பெண்ணை நான் பார்த்ததில்லை. நீங்க உங்களை ஏன் இப்படி குறைச்சிக்கிறீங்க? அது மட்டுமில்ல ராகுல், சமூகம், நம்ம ஏரியாவில இருக்கிறவங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? உன் வாழ்க்கை என்ன ஆகும்?
நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், உனக்கு வயதுக்கு பொருத்தமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் பாரதி குரல் உடைந்து. ராகுல் அவள் கைகளை பற்றினான். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, நான் உங்களைத்தான் விரும்புறேன். நீங்க சம்மதிச்சா இந்த உலகத்தையே எதிர்ப்பேன். சமூகம் என்ன சொல்லுமோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்ல. பாரதி கண்ணீர் சிந்தினாள். ராகுல், நீ இன்னும் புரிஞ்சுக்கல. என்கிட்ட ஒரு மகன் இருக்கான், அவன் வெளிநாட்டில் படிக்கிறான். நான் இந்த விஷயத்தை அவனிடம் எப்படி சொல்வேன்? அவன் என்ன நினைப்பான்? இது ராகுலுக்கு புதிய தகவலாக இருந்தது. ஒரு கணம் அமைதியானான். பிறகு, அவருக்கு நான் உங்க மகனைப் போல வயசு இருக்கும் இல்லையா, அதனால்தானே பயம் என்றான். ஆமாம் என்றாள் பாரதி. அவனை நான் ஒரு நாளும் வருத்தப்படுத்த மாட்டேன். ராகுல் ஆழ்ந்த மூச்சு விட்டான். சரி, நான் அவருக்கு முன்னால் ஒரு நண்பனாக இருப்பேன். நீங்க விரும்பினால் நான் உங்கள் உறவை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை விட்டு போகச் சொல்லாதீங்க. என்னால் முடியாது. பாரதி அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். நான் மிகவும் குழம்பி போயிட்டேன் ராகுல், என்ன செய்வதென்றே தெரியல. ராகுல் அவளை தேற்றினான். ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போது இருக்கும் நிலையிலேயே இருப்போம். மெதுவாக பார்த்துக்கலாம். உங்க மகன் வரும்போது அப்போது முடிவு செய்யலாம். இருவரும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தனர். ஜன்னல் வழியாக காற்று வந்து திரைகளை அசைத்து கொண்டிருந்தது. பாரதிக்கு ஒருவித நிம்மதியும் அதே சமயம் பயமும் இருந்தது. ராகுலின் கைகளில் பாதுகாப்பாக உணர்ந்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல், இது சரிதானா என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. சில வாரங்கள் கழித்து பாரதியின் மகன் திடீரென சென்னை திரும்பினான். தாயின் புதிய வாழ்க்கையை அறிந்து அவன் என்ன செய்வான்? ராகுலை ஏற்றுக்கொள்வானா அல்லது தாயை விட்டு பிரியச் சொல்லிவிட்டு போவானா? கடைசி பகுதியில் தான் முடிவுகள் நிர்ணயமாகும். 1 மாதம் கடந்தது. பாரதியின் மகன் விக்ரம் அமெரிக்காவில் படிப்பை முடித்துவிட்டு எதிர்பாராத விதமாக சென்னை வந்து சேர்ந்தான். அம்மா, உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கணும் என்று வந்தேன் என்று கூறி பாரதியை அணைத்து கொண்டான். பாரதிக்கு ஒரு புறம் மகனை பார்த்த மகிழ்ச்சி, மறுபுறம் ராகுல் விஷயத்தில் கலக்கம். அடுத்த 2 நாட்கள் விக்ரம் வீட்டிலிருந்தான். பாரதி ராகுலை சந்திப்பதை தவிர்த்தாள். ஆனால் விக்ரம் கவனித்தான். அம்மா ஏதோ மறைக்கிறார், சில சமயங்களில் கனவு காண்பது போல இருப்பதாக. ஒரு மாலை ராகுல் தெரியாமல் வழக்கம் போல் வந்துவிட்டான். கதவை தட்டினான். விக்ரம் திறந்தான். யாரு நீங்க என்று கேட்டான். ராகுல் திகைத்தான். நான் ராகுல், பக்கத்து வீட்டுக்காரன். உங்க அம்மாவுக்கு தெரியும். இதற்கிடையில் பாரதி ஓடி வந்தாள். விக்ரம், அவன் உதவி செய்ய வருவான் என்றாள். விக்ரம் புருவத்தை உயர்த்தினான். உதவியா? அம்மா, நான் வர்ற வரைக்கும் யாரும் உதவி செஞ்சதா சொல்லலையே. ராகுல் துணிவுடன் பேசினான். சார், நான் உங்க அம்மாவுக்கு உதவி செய்துகிட்டு இருந்தேன். அவர் தனியா இருக்கார் என்று பார்த்தேன், அவ்வளவுதான். விக்ரம் அவனை உற்று பார்த்தான். ஏன் இவ்வளவு ஆர்வம்? வேறு எதுவும்? அப்போது பாரதி முன்னே வந்தாள். விக்ரம், நான் சொல்லணும். ராகுல் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். நான் அவனை விரும்புகிறேன். மகன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, இவனா? உங்களை விட வயசில் சின்னவனான ஒருத்தனா? அம்மா, நீங்க பைத்தியமா? ராகுல் சாந்தமாக, சார், வயது ஒரு எண் மட்டுமே. உங்க அம்மாவின் மகிழ்ச்சிதான் முக்கியம். நான் அவரை உண்மையாக நேசிக்கிறேன். உங்களுக்கும் நண்பனாக இருக்க முயற்சி செய்கிறேன் என்றான். விக்ரம் சிரித்தான். நண்பனா? இதெல்லாம் சினிமா கதை மாதிரி இருக்கு. அம்மா, நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதி கண்ணீருடன், விக்ரம், நீ போன பின் நான் எவ்வளவு தனிமையாக இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு தந்தை இல்லை. நானும் ஒரு பெண்தான், உணர்வுகள் உள்ளவள். ராகுல் மட்டும் இல்லைனா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்காமல் போயிருக்கும். விக்ரமின் கோபம் குறைந்தது. அம்மா, நான் உங்களுக்காக வருத்தப்படுறேன். ஆனால் இது சரியில்லை. சமூகம் என்ன சொல்லும்? எங்கள் உறவினர்கள். ராகுல், சார், சமூகத்திற்காக வாழ்ந்தால் நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்காது. நான் ஒரு நல்ல வேலை செய்கிறேன், நல்ல ஊதியம். நானே ஒரு சிறிய வீடு வாங்கியிருக்கிறேன். உங்க அம்மாவை கவனித்துக் கொள்வேன். நீங்கள் வெளிநாடு சென்றாலும்
அவர் தனியாக இருக்க மாட்டார். இரவு முழுவதும் பேச்சு நீடித்தது. விக்ரமின் மனம் படிப்படியாக தளர்ந்தது. கடைசியில், அம்மா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் எதிர்ப்பதில்லை. ஆனால் ராகுல், உறுதியாக இருங்கள். என் அம்மாவை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாதீர்கள் என்றான். பாரதி ராகுலின் கையையும் விக்ரமின் கையையும் ஒன்றாகச் சேர்த்து பிடித்தாள். மூவரும் அப்படியே நின்றனர். அந்த குடியிருப்பின் ஜன்னல் வழியே மறுநாள் காலையில் சூரியன் உதயமானான். ராகுலும் பாரதியும் அதனை இருவரும் சேர்ந்து நின்று பார்த்து கொண்டிருந்தனர். விக்ரம் தனது அறைக்குச் சென்று விட்டான். ஆனால் அவனும் சம்மதத்தை தெரிவித்திருந்தான். ராகுல் பாரதியின் காதோரம், மேடம், இனி எதை தூக்கணும் எதை இறக்கணும்னு சொல்லுங்க. இந்த வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காகத்தான் என்றான். பாரதி சிரித்துக்கொண்டே, முதலில் இந்த புதிய உறவை தூக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் ராகுல், ஒரு நிபந்தனை. ஒவ்வொரு நாளும் உன் கையை விட்டு நான் இறக்கப்பட மாட்டேன் என்றாள். ராகுல் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். முதல் மழை முடிந்து மீண்டும் புதிய மழைக்கு காத்திருந்தாற்போல அவர்களும் புதிய வாழ்க்கைக்கு தயாரானார்கள். கதை முற்று பெற்றது. உங்கள் ஆதரவே எங்கள் தொடர்ச்சிக்கு உறுதுணை. எனவே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய மறவாதீர்கள். புதிய கதைகளுக்கு மீண்டும் சந்திப்போம்.